வணக்கம் நேயர்களே. இதோ ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். சனிக்கிழமை ஆச்சுன்னா நமக்கெல்லாம் நல்ல கண்டென்ட் கிடைக்குது தோழர். சனிக்கிழமை சைக்கோ அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க ட்விட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா. அந்த அளவுக்கு இன்னைக்கும் வந்து கண்டென்ட்டுக்கு எதுவும் பஞ்சம் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா அவர் பேசின விஷயங்களுக்கு போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் காலையில 8:45க்கு நாமக்கல்லுக்கு வர வேண்டிய மனுஷன் ஆடி அசைஞ்சு 3 மணிக்கு வராரு தோழர். ஆ விடிய காலையில அதாவது ப்ரீவியஸ் நைட்ல இருந்தே அங்க வந்து நெறைய விஜயை பார்க்கறதுக்காக ரசிகர் கூட்டம் வந்து கூடிடுச்சு. நெறைய நம்மளால வந்து சோசியல் மீடியால நெறைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்க முடியுது. நாங்கல்லாம் நைட் எல்லாம் சோறு தண்ணி இல்லாம தலைவர பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டே வந்து இங்க தங்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தாவேக்காவிலிருந்து அறிக்கை வந்ததோ, கரெக்ட்டா அந்த ரசிகர் கூட்டம் அதெல்லாம் வந்து வரிசையா நூல் புடிச்ச மாரி செஞ்சுகிட்டு வராங்க. டிராபிக் போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணக்கூடாதுன்னா, போக்குவரத்துக்கு இடையூறு பண்றாங்க. வண்டிய பின்தொடர்ந்து வராதீங்கன்னு சொன்னா, வண்டிய பின்தொடர்ந்து வராதீங்க. கண்ட கண்ட காம்பவுண்ட் வால்ல, எலக்ட்ரிக் கம்பத்துலலாம் ஏறாதீங்கன்னு சொன்னா, எல்லா தனியார் வீடுகள் அவங்க ரெசிடென்ஸ் அவங்க காம்பவுண்ட் வால், டெர்ரஸ்லலாம் ஏறி வந்து அராஜகம் பண்ணியிருக்கிறாங்க. கடைய நெறைய பேர் இழுத்து மூடிட்டாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் வந்து கேள்விக்குறியாச்சு. 15 பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுல 2 பேருடைய நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்ட நெரிசல்ல மயங்கி விழுந்தது காரணமாக. ஒரு ஒரு தலைவருக்கு முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பங்க்சுவாலிட்டின்னு நெனைக்கிறேன். அந்த காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்துடைய அம் நம்ம நேரத்த மதிக்கிறோமோ இல்லையோ, அடுத்தவங்களுடைய நேரத்த வந்து நம்ம மதிக்க கத்துக்கணும். அது அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம்னு நெனைக்கிறேன். ஆனா சனிக்கிழமை இது வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு ஒரு பப்ளிக் நியூசன்ஸா மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உண்மைதாங்க. நீங்க ஒரு திரை கவர்ச்சியில இருக்கிற விஜய பாக்குறதுக்காக மக்கள் சோறு தண்ணி இல்லாம கிடக்குறது, அங்க வந்து செயின் அறுத்துட்டு போற ஒரு கூட்டம் இருக்கு, மொபைல் போனை திருடிட்டு போற ஒரு கூட்டம் இருக்கு. இவங்களே வந்து பாதுகாப்பற்ற சூழல்ல நிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கரண்ட் கட் பண்ண வேண்டி இருக்கு. இவங்க போற இடத்துல கரண்ட கட் பண்ண வேண்டி இருக்கு. இல்லன்னா கரண்ட் கம்பியில ஏறி நின்னு பாருங்கள் பாருங்கள் ஸ்டாலின் ஆட்சியில கரண்ட் கம்பியில கரண்ட் வருது அப்படின்னு கூட சொல்லுவானுங்க. எதை வேணாலும் சொல்ற ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு இருக்கு. சோ இந்த சூழல் மட்டும் கிடையாதுங்க. நேரம் தவறாமை. அரசியல் தலைவர்கள் பிரச்சாரத்தின் போது, தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்ன பின்ன டைம் ஆகும். நம்ம ஒரு இடத்துல பேசுவோம், பேசிட்டு இன்னொரு இடத்துக்கு வரோம், கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகும். இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நேரா போறீங்க, இறங்கி பேச போறீங்க. அப்ப இதை ஒழுங்குபடுத்த முடியலன்னா உங்க பேச்ச உங்களை நம்புற, உங்களை நேசிக்கிற ஒரு கூட்டம் கேட்கலன்னு அர்த்தம். ஒரு ஆளுமை பண்பு என்னன்னா கைய காட்டினா நிக்கணும், உட்காரணும். அவன் தான் தொண்டனா இருப்பான். நீங்க ரசிகர் படைய வச்சுக்கிட்டு கனவு காண்டுட்டு இருக்கீங்க. அதுவும் கொல்ல கொல்ல கனவு காண்டுட்டு இருக்கீங்க. ஆனா இங்க தேவை ஒரு தலைமை, ஒரு ஆளுமை, ஆளுமை பண்புள்ள, தெளிவுள்ள, அரசியல் புரிதல் உள்ள, மக்களை எப்படி அணுகணும்ன்ற தெளிவுள்ள ஒரு தலைவன். அதுக்கான குவாலிட்டியை விஜய் வளர்த்துக்கவே இல்லை. திரும்ப திரும்ப ஒரு ரசிகர் படை மக்கள் மத்தியில நின்று அப்படியே வீரவசனம் பேசுறது, எழுதி கொடுத்த வசனத்தை பேசுறது, பார்க்கலாமா, கேட்கலாமா, செஞ்சிடலாமா அப்படின்னு அப்படி கிளப்பி வர்றது, இது இல்லை அரசியல். பேசிக்கா இது ஒரு நியூசன்ஸ். இது அரசியலா மாறாது. பாஜக கும்பல் வந்து என்ன வேணாலும் செஞ்சு உங்களை முடக்கணும்னு பாத்துச்சு. அதை குறித்து வாயே திறக்கல. நான் கடைசிக்கு வர்றேன். அதை குறித்து நம்ம பேசி ஆகணும். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க லோக்கல்ல இருக்கிற தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிக்கிற திமுகவை மட்டுமே பொது எதிரியா வச்சுட்டு செல்லமா கன்னத்துல தட்டினீங்க பாஜகவை. செல்லமா கன்னத்துல தட்டிட்டு போன வேலையை தான் பாத்தீங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டூர் போற மாதிரி அண்ணன் வர்றாரு. அண்ணனே வாயால சொன்னதுதான், டூர் போறேன், ஏன் டூரு அப்படின்னாரு. டூர் போற மாதிரி அண்ணன் வந்துட்டு போய் மக்களை சந்திச்சுட்டு கையாட்டிட்டு ஒரு அவங்க கொடுக்குற பரிசு பொருள் எல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு அரசியல்னு பேர் வைக்க வேண்டாம். நீங்க நீங்க ஒரு ஆக்டராவே நேரடியா வந்து மக்களை சந்திக்கலாம். இது பெரிய நியூசன்ஸ் மட்டும் இல்ல, பல பேருடைய வாழ்வாதாரம் நொறுக்கப்பட்டுச்சு. சேர் ஒரு பக்கம் உடைக்கப்பட்டுச்சு. போன முறை நீங்க அந்த மரக்கடை பக்கத்துல போகும்போது அங்க இருந்து மரக்கடைகள்ல செஞ்சு வைக்கப்பட்ட அத்தனை பொருளும் காலியாச்சு. நீங்க கதவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அங்க வந்து நிலக்கதவு செஞ்சு வச்சிருக்காங்க, எல்லாமே உடைச்சிட்டாங்க. ஒரு ஐயா ரொம்ப பரிதவிச்சு போய் நின்னு பேட்டி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் தவிர்க்கணும். முதல்ல நீங்க வந்து டாட்டா காட்டுறது இல்ல பயணம். கிளைகளை கட்டிங்க, கிளைகளுக்கு போங்க, மாவட்ட வாரிய தொண்டைங்களை சேருங்க, ஒரு இடத்துல உட்கார வச்சு அரசியல் படுத்துங்க, கிளை வாரியா அரசியலை சொல்லி கொடுங்க, என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லுங்க. இதெல்லாம் செய்யாம டாட்டா காட்டிட்டு போறதுக்கு பேரு அரசியல் இல்லை.
அந்த அரசியல் ஜெயிக்கவும் ஜெயிக்காது. ஒரு தலைவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு தொண்டர் கூட்டத்தை உருவாக்குறாரு, அடுத்த தலைமுறை எப்படி வழி நடத்துறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தோழர். முந்தா நேத்து வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதுல நெறைய மாணவர்கள், மாணவிகள் வந்து பேசுறாங்க. எவ்வளவு பொறுப்புணர்வோட நாம படிக்கணும், முன்னேறணும். நாம அடுத்த லெவலுக்கு போனா நம்ம குடும்பத்த நம்ம வந்து முன்னேற்ற முடியும். நமக்கு வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணத்த வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு, அதுலேருந்து அப்பா, அம்மாவுக்கு உதவி செய்யறது, அம்மாவுக்கு காது கேட்கும் கருவி வாங்கி குடுக்கறது, அப்பாவுக்கு உதவி செய்யறது, இப்படி பொறுப்புள்ள ஒரு அடுத்த தலைமுறையை ஒரு 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 இன்ஸ்பிரேஷனாக வந்து இருந்து முதல்வர் ஒரு பக்கம் உருவாக்கிட்டு இருக்காரு. அதனுடைய ஒரு வெளிப்பாடு வந்து அந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு தற்கூரி கூட்டத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் விஜய் அப்படிங்கிறதுக்கு நெறைய உதாரணங்கள். மேலோட்டமா அத பார்க்கும் பொழுது நம்ம சிரிச்சுடுறோம், ட்ரோல் பண்றோம் தோழர். ஆனா உண்மையிலேயே கவலையா இருக்கு. ஒரு பையன் வந்து சொல்றான், அந்த ஒரு ஒரு நேர்காணல்ல அந்த பையன் சொல்றான், ஸ்டாலின் என்ன பெருசா முதலீடு பண்ணிட்டாரு? 12,000 கோடி தமிழ்நாட்டுக்கு முதலீட கொண்டு வந்து, அத நேரா கொண்டு போய் ஓசூர்ல முதலீடு பண்றாரு. அவனுக்கு ஓசூர் தமிழ்நாடுக்குள்ள இருக்குங்கிற அடிப்படை கூட தெரியல பாருங்களேன். இன்னொன்னு ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீட ஒரு முதல்வர் எப்படி பக்கத்து மாநிலத்துல கொண்டு போய் முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையும் அவனுக்கு தெரியல. இந்த அளவுக்கு வந்து தற்குறிகளான ஒரு கூட்டத்தை வந்து இவர் உருவாக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பையன் கிட்ட நீ என்னப்பா யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டா தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவேன்னு. ஓட்டர் ஐடி வச்சிருக்கேன்னா அதெல்லாம் இல்லன்னா அடுத்த வருஷம் கடைசிக்குள்ள எடுத்துடலாம் அப்படிங்கிறான். அப்போ இந்த அளவுக்கு இருக்கு அவங்களுடைய புரிதல். எப்படிப்பட்ட ஒரு அறிவிலி கூட்டத்தை இது போன்ற ஒரு ஒரு பஞ்ச் டயலாக பேசி இவர் உருவாக்குறாரு. இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆபத்தா போய் முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம சிரிக்கிறோம், ட்ரோல் பண்றோம். அதோட இத கடந்து போயிடக்கூடாது. இது வந்து ஆக்சுவலி கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். நீங்க 1967 ஆட்சி மாற்றம் சொல்லிட்டே இருக்காங்கல்ல. அந்த ஆட்சி மாற்றம் சும்மா வரல. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களும் இந்தியை எதிர்த்து செய்த போரின் விளைவாக ஆட்சி மாற்றம். அப்போ ஒரு மாணவர் கூட்டம் அரசியலா இருந்துச்சு 67 ஆட்சி மாற்றத்துக்கு. ஒரு மாணவர் கூட்டம் பொலிட்டிக்கலா தெளிவான சித்தாந்த புரிதலோடு மாநில உரிமை குறித்த அறிவோடு இருந்தார்கள் அப்படின்றதுதான் அந்த ஆட்சி மாற்றத்துக்கான அடிப்படையா பாக்குறோம். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பசங்களுக்கு பேசிக்கான அடிப்படையான அரசியல் தெரியல. பசங்களுக்கு இல்ல, விஜய்க்குமே தெரியாது. விஜய் இன்னைக்கு உளரலாம் பார்க்கும்போது இவர் வீட்டுல உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டாவது வந்து பேச வேண்டும். நம்ம தப்புன்னு சொல்லலைங்க. நான்லாம் பேச்சாளராக ட்ரை பண்ண காலத்துல வீட்டுல படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா 2 தடவை சொல்லி பார்த்துட்டு கையில சின்னதா குறிப்பு வச்சுக்கிட்டு அப்படித்தானே பேச்சாளரானோ. இன்னைக்கு எதுவுமே இல்லைன்னா கூட மேடையில 1 மணி நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ அண்ணன் பிராக்டிஸ் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. எப்படி டான்ஸுக்கு பிராக்டிஸ் எடுக்கிறாரோ அது போல பேச்சுக்கு அண்ணன் பிராக்டிஸ் எடுக்கிறோம். 2வது விஷயம், இளைஞர்களை கிளப்பி விட்டுட்டு போறது இல்ல அரசியல் படுத்துறது. இது என்னன்னா தெளிவா சொல்லணும்னா மனப்பிறழ்ச்சி இருக்கிற ஒரு ஒரு நோய் இருக்கிற ஒரு தம்பியோ தங்கச்சியோ ஒரு மனுஷங்கிட்ட ஒரு கத்திய கொடுத்தா அது ஆபத்தா இருக்காது. அது அவருக்கும் ஆபத்து, அவர் எதிரா இருக்கிற மனுஷங்களுக்கும் ஆபத்து. அதை போலதான் கொள்கை தெளிவும் சித்தாந்த புரிதலும் ஒரு ஆளுமை தன்மையற்ற ஒரு ஆளுகிட்ட அதிகாரம் போவதும். அப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல விஜய் அண்ணா அதிகாரத்துக்கு வந்துருவாருன்னு. வெளிநாட்டுல போய் 10,000 கோடியை வாங்கிட்டு வந்து கொட்டி இங்க தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்புல முன்னாடி வந்திருக்கோம். பெண்கள் படிச்சு அதிகாரத்துக்கு வர்ற இடத்துல 47% முன்னாடி வந்து நிக்கிறோம். நம்ம இன்னும் சொல்ல போனா ரோடு, மெடிக்கல் எல்லாத்துலயும் நம்ம முன்னாடி வந்து நிக்கிறோம். அப்ப இவ்வளவு பெரிய ஃபெசிலிட்டி செஞ்சிருக்கோம். இந்த மாநில உரிமைன்றது சினிமாக்காரங்க வந்து நாடகம் போட்டு போறது இல்லை. இது ஒரு பெரிய பாதுகாப்பான சூழல்ல நம்ம உணர வைக்கணும். இது ஒரு அச்சுறுத்தலான சூழல்ல இருக்கு மாநில உரிமை. இத பாதுகாக்கணும்னா குறைந்தபட்ச அரசியல் நெளிவு சுழிவு தெரிந்த அரசியல் புரிதல் இருக்கவங்களாலதான் முடியும். இந்த அடிப்படை அறிவே இல்லையா பிள்ளைங்களுக்கு. ரொம்ப வேதனையானதுன்னா பாதி பிள்ளைங்க அறிவோட இருக்குங்க. அவங்க விஜய விரும்பலாம், ஆனா ஓட்டு போட மாட்டாங்க. நிறைய பேர் அப்படியான பேட்டிகளும் நான் பார்த்திருக்கேன். விஜய் எனக்கு பிடிக்குங்க, அதுக்காக ஓட்டெல்லாம் போட முடியாது. எப்படி ரஜினி வரும்போது சொன்னாங்களோ ரஜினி எனக்கு பிடிக்குங்க, ஆனா ஓட்டு போட முடியாது. இந்த அறிவு இருக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. ஆனா ஒட்டு மொத்தமா அந்த ரசிய மனப்பான்மை இருக்குல்ல, அது பேராபத்துன்னு இந்த குழந்தைங்களுக்கு தெரியல. இந்த பிள்ளைங்களுடைய வீட்டுல அவன் சாப்பிடுற சாப்பாடு தீர்மானிக்க போறது அரசியல். இவன் தெருவுல நடக்கணுமா வேணாமான்னு தீர்மானிக்க போறது அரசியல். இவன் வேலைக்கு போகணுமா சுயமரியாதையா வாழணுமான்னு தீர்மானிக்கிறது அரசியல். அப்ப இவன் நினைக்கிற மாதிரி டாட்டா காமிச்சு விசில் அடிக்கிறது இல்ல அரசியல், அல்லது குத்தாட்டம் போடுறது இல்ல அரசியல். அரசியல் இந்த மாநில சுயாட்சியும் தனி மனிதனுடைய வளர்ச்சியையும் உறுதிப்படுத்துவது. அப்படிக்கான எந்த அடிப்படை அறிகுறியுமே இல்லையே.
அறிகுறியே இல்லாம உட்கார்ந்துட்டு இங்க ஒரு கூட்டம் ஆடுது, ஒரு இளைஞருக்கு கூட்டம் கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இப்படி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. இந்த இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்ற உணர்வையும் இது ஏற்படுத்து. இவங்களை அரசியல் இவங்க படுத்தப்பட வேண்டிய பொறுப்பு முற்போக்கு இயக்கங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. முதல்ல அந்த வேலையை செய்யணும். எனக்கு ரொம்ப நாளா ஒரு கவலை இருக்குங்க. கல்லூரிகள்லயும் பள்ளிக்கூடங்களையும் தேர்தல் வச்சோம். நாங்க படிக்கிற காலத்தெல்லாம் தேர்தல் நடக்கும். தேர்தல் நடந்து ஒரு சேர்மனை செலக்ட் பண்ணுவோம். அவங்க நின்னு ஒரு அரசியல் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை நம்ம கத்துக்குவோம். ஒரு கல்லூரிகள்ல மாக் பள்ளிக்கூடங்கள். பார்லிமெண்ட் எல்லாம் கூட வச்சிருக்கோம். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஆமா மாக் இருக்கு பார்லிமெண்ட் எல்லாம் வைப்போம் தோழர். இருக்கு இருக்கு. நம்ம வச்சோம். அதுல பேசுவோம். அதுல அமைச்சர்களா பல பேர் இருப்பாங்க. ஒண்ணுன்னா பேசுவாங்க. இந்த அமைப்பே இல்லையே. இந்த அமைப்பை மீண்டும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் உருவாக்கணும். ஏன் உருவாக்கணும்? ஸ்கூல்ஸ் வரைக்கும் ஏன் உருவாக்கணும்னா ஒரு குழு மனப்பான்மை, ஒரு இடத்துல நின்னு பேசுறது, ஒரு ஆளுமை பண்போடு ஒருங்கிணைந்து போவது, இதெல்லாம் அங்கதான் அவன் கத்துப்பான். இல்லன்னா விசில் அடிச்சாங்க குஞ்சா அப்படி சவத்துல ஏறி நின்னுகிட்டு விசில் அடிச்சுட்டு இருப்பான். கேரளாக்காரங்க எல்லாம் பார்த்தா நம்மள காரி துப்ப மாட்டாங்க. கேரளாவுல நீங்க எவ்வளவு முக்குனாலும் சினிமாக்காரங்க அதிகாரத்துக்கு வர முடியாதுங்க. வேணா 1, 2 பேர் எம்எல்ஏ வாங்கிக்கலாம். 2 எம்எல்ஏ தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரே ஒரு எம்பி ஓட்டு திருட்டி சினிமால இருந்து வந்தாரு. சுரேஷ் கோபி இப்ப திருச்சூர்ல. அதுவும் ஓட்டு திருட்டு தான். அதுக்கு என்னென்ன பண்ணாருன்னு பெரிய ஆடியோ வீடியோவே இருக்கு. அப்ப அங்க எல்லாம் வர முடியல. இங்க ஏன் வர்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. வர்றவங்க அரசியலா வாங்கன்றோம். வந்த அரசியலை கத்துக்கிட்டு அதிகாரத்துக்கு வர்ற முயற்சி பண்ணுங்க. சும்மா மக்களுடைய உணர்வுகளை தூண்டி விட்டுட்டு அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்காதீங்கன்னு தான் விஜய்க்கு நம்ம சொல்றது. குழந்தைகள் அரசியலோட இருக்கணும். இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். விஜய் இன்னைக்கு டாட்டா சொல்லிட்டு 1000 கோடி ரூபான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. நீயும் நானும் தான் தெருவுல நிக்கணும். அதை குழந்தைங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க முடிஞ்சது. இதே கூட்டம் வந்து அவர் என்ன பேசினாலும், அதை எப்படி பேசினாலும், எவ்வளவு உளறினாலும் கை தட்டுறாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து உச்சகட்டம் தோழர். எனக்கு அவருடைய பாட்டு தான் ஞாபகம் வருது. வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. நான் உளறலண்ணா. பயங்கர ஃபீலிங்குனாங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கு உளறி கொட்டிட்டாரு போங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் பாருங்க. தானிய சேமிப்பு கிழங்குகள் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சென்னை மாகாணம், மோகனூர வந்து மேகனூரு, ராமலிங்கம் பிள்ளை அப்படிங்கறத அவருக்கு சொல்ல முடியல. தமிழன் அவருக்கு என்று இப்படி சொன்னா கேப் விட்டு தலை அப்புறம் நிமிர்ந்து பேப்பரை நில்லுடான்னு பார்த்துட்டு யாரு சொல்றாரு. சொன்னா? யாரு சொன்னா அதான் கேட்டா விஜயகாந்த் ராமலிங்கம் கேக்குறாங்க பசங்க. விஜயகாந்த் இல்ல. விஜயகாந்துக்கும் சேர்த்து நமக்கு யாரு சொன்னாரு? இருங்க நான் பார்த்து சொல்றேன். பேப்பர பார்த்து சொல்றாரு. அத கூட வந்து ஒரு ஸ்பான்டேனியஸா அவரால சொல்ல முடியல. மறுபடியும் போய் அதாவது முன்னாள் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் ப. சுப்பராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் இன்னும் கட்டி முடிக்கல அப்படிங்கிற ஒரு பொய்ய வந்து சொல்றாரு. இறுதியா எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா மறுபடியும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த கூட்டம் எல்லாம் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. உடனே அவர் வந்து சாரி 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 தாவேகா இப்போதைக்கு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு இன்னைக்கு ஒளரல் மேக்ஸ் ப்ரோ மேக்ஸ் தான் போங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு இருந்தது. என்ன சரக்கு இது? எங்க அடிச்சீங்க? இன்னும் போதை தெளியலையா? அப்படிங்கிற அளவுக்கு வெளிப்படையாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் வந்தது தோழர். எப்படி பாக்குறீங்க இந்த பேச்ச? இல்லங்க. நீங்க யார் உளருவாங்க? நான் பேச போற கருத்துல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா, நான் பேசுற கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை என்றால், நான் பேசுற விஷயம் எனக்கு தெரியாதுன்னா, நான் உளருவேன். ரொம்ப சிம்பிள். அண்ணனுக்கு இது எல்லாமே இருக்கு. அண்ணனுக்கு ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி பேசிதான் பழக்கம். அது தப்புன்னு சொல்லல. ஆனா நீங்க வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு தட்டேந்தியா கையில 2 பேப்பரை வச்சுட்டு அசால்ட்டா ஒரு கூட்டம் வரும், அவங்கள சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு மோகனூர்ன்றது மேகனூர். எனக்கு மேகனூர் கூட பரவாயில்லன்ற. சரிங்க, அவர் தெரியாத ஒரு இடம், அத வந்து மேகனூர்னு கூட அவர் புரிஞ்சுக்குவாரு. சென்னை மாகாணத்தை சொன்னாரு பாருங்க. எனக்கு ரொம்ப சென்னை சென்னை மாகாணம். மாகாணம். நீங்க சென்னை மாகாணம்ன்றது எவ்வளவு பெரிய வரலாற்று சொல்லுங்க. சென்னை மாகாணத்தை மாற்றி தானங்க தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு பேரறிஞர் அண்ணாவினுடைய வேலை எவ்வளவு. நீங்க வேன்ல 2 பக்கம் ஒட்ட வச்சிருக்கிற படத்துல அண்ணா படம் இருக்குல்ல. அவர் வந்து அடிக்கடி சொல்ற ஒரு சொல் எது அப்படின்னா, நம்ம வார்த்தை கூட சொல்ல மாட்டோம், நம்ம கரெக்டா இருக்கும். அவர் அடிக்கடி சொல்ற சொல்லுன்னா சென்னை மாகாணம். அதை மாற்றிய பெருமை பேரறிஞர் அண்ணாவை சேரும். நீங்க வேற தோழர். போன வாட்டி நாகையில பேசும்பொழுது அண்ணா சில பக்கத்திலேயே நின்னுகிட்டு அடுக்குமொழியில பேசுறவங்களை பார்த்தா எனக்கு அலர்ஜியா இருக்குன்னு சொல்றாரு தோழர். அப்ப அவருக்கு அண்ணாவை பத்தி என்ன புரிதல் இருக்கு அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தானே. இவரே ஒரு பெரிய தற்கொலையா தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து அரசியலும் தெரியல, வரலாறும் தெரியல, அது பற்றிய புரிதலும் இல்ல, அதை உள்வாங்கவும் இல்ல. இவெல்லாம் வந்து மேடையில பேசலன்னு யார் அழுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும்னு தோணுது. உண்மையிலேயே அப்படிதான் இருந்தது. உண்மைதான் தோழர்.
அண்ணனுக்கு பாவம் அவர் எதுவுமே தெரியாது தோழர். கூட்டு வந்து இந்த ஆட்டை வந்து பலியிடுறது கூட்டு வருவாங்க தெரியுமா, மஞ்சள் தண்ணியை ஊத்தியே, அது மாதிரி கூட்டு வந்து நிக்க வச்சுட்டு அவரை வச்சு ஒரு கூட்டம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு தோழர். இங்க அதுதான் யதார்த்தம். ரெண்டாவது விஷயம், அண்ணனுக்கு அரசியல் தெளிவு இருக்கா? சுத்தமா இல்ல, ஜீரோ. அண்ணன் மட்டும்தான் வளருவாரா? கட்சியில இருக்கிற எல்லாரும் வளர்றானுங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, அண்ணன் புஷி ஆனந்த் பேசுறதெல்லாம் கேட்டோம்னா வேற லெவல் வளரும். இவர் பாதி வளர்றாருன்னா அவர் முழுசாவே வளரிதான் பேச தெரியும். அதே மாதிரி நம்ம இந்த லாட்டரி டிக்கெட் மருமைய மார்டின் மருமைய அவர் வளர்றது வேற லெவல் வளரல். இங்க ஒரு கட்சின்னு வரும்போதுங்க ஒரு 4 அறிவு சார்ந்தவர்கள் இருக்கணும். எனக்கு இப்ப ரொம்ப கோவம் யார் மேலன்னா, இந்த எழுதி கொடுக்குற மேலதான் கடும் கோபத்துல இருக்கேன் நானு. இந்த அண்ணனை கொண்டு வந்து பலியிடுறதே அந்த பையன் தான். இந்த எழுதி கொடுக்கறதே பலியிடுறான். முதல்ல தப்பு தப்பா எழுதி கொடுக்குறான். இல்லன்னா அந்த தப்பு தப்பா எழுதி கொடுத்ததை வச்சு அண்ணன் சிக்கி சீரழிகிறாரு. அண்ணனுக்கே கான்பிடென்ட் போயிடுச்சுங்க. மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு அண்ணனுக்கே கான்பிடென்ட் போகுது. இவ்வளவு பேருக்கிட்ட நம்ம பொய் சொல்லிட்டு இருக்கோமே, இவ்வளவு பேருக்கிட்ட நம்ம உருட்டி விட்டுட்டு இருக்கோமே, இவ்வளவு பேரை ஏமாத்திட்டு இருக்கோமே அப்படின்னு அண்ணனுக்கு கான்பிடென்ட். இன்னைக்கு பேசும்பொழுது சொல்றாரு, உங்களால பாக்கும்போதுதான் எனக்கு தெம்பு வருது, நீயா நானான்னு பாத்துவோம் அப்படின்னு பேசுறாரு தோழர் அவரு. அதுல கூட ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அவர் எடுத்த புள்ளி விவரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தோழர், பல இடங்கள்ல 2% கூட வராதுன்றதுதான். மேக்சிமமே 4 இடத்துல 6%. மிச்சம் எல்லா இடத்துலயும் 3%, 4%, 2.5% தான். சில இடங்கள்ல 0.5% கூட கிடையாது. இப்படிதான் அவர் எடுத்த ஆய்வு சொல்லுது. இன்னும் அவருக்கு வியூகம் வகுப்பாளர் சொல்றாரு, இந்த கோமாளி கும்பல்லாம் கூட வச்சுட்டு தெரிஞ்சா விஜய்க்கு 2% கூட ஓட்டு வராதுடா அப்படின்ற ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை உண்டாக்குச்சு. மக்கள் ஒரு ஆர்வத்துல வரலாம். ஆனா ஒரு தலைமைக்குன்னு ஒரு அழகு இருக்குல்ல. நீங்க ஒளறி கொட்டிட்டு மோகனூர மேகனூர், அது மட்டும் இல்ல தோழர், நீங்க அங்க கட்னாரா வடிவேல் சாருடைய ஜோக்கு தான் ஞாபகம் வருது. எல்லாத்தையும் சொல்றாரு. கடைசியில பாத்தீங்கன்னா பாக்கெட் எடுத்து பார்த்தா எம்டி பாக்கெட்டா இருக்கு. முதலமைச்சர் மேல சீரியஸா இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்க போறீங்கன்னா ஒரு தடவைக்கு 5 தடவை செக் பண்ணணுமா இல்லையா? நீங்க போன தடவை பேசுனதுக்கே 1 வாரம் உத வாங்கியிருக்கீங்க, 1 வாரம் மிதி வாங்கியிருக்கீங்க. அதை மாத்திக்கணுமா இல்லையா? அப்ப இங்க இப்படி ஒரு கட்டடம் கட்ட போறாங்க. முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நினைவிடம் கட்ட போறாங்க, நினைவு மண்டபம். அது கட்ட தொடங்கிட்டாங்களா, அறிவிச்சதோட நிக்கிதான்னு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணணும்லங்க. அந்த ஊர்ல உங்க ஆளுங்க இல்லையா? அவனை விட்டாத ஒரு புற போய் பாட்டு வாடான்னு சொல்லலாம்ல. ஆனா வேணும்னே ஆளுகிற தமிழ்நாட்டை ஆளுகிற திமுக கூட்டணியின் மீது ஒரு அபாண்ட பழியை சுமத்த வேணும்ன்றதுல தெளிவா இருக்காருங்க விஜய். நான் 2 விஷயத்துல சொல்லுவேன். ஒரு சின்ன பையனை கேட்டா கூட போய் தட்டி சொல்லியிருப்பான் அந்த ஊர்க்கார பையன். அங்க கந்து கட்டடம் கட்டி அந்த கட்டடத்தை வந்து அங்க இருக்கிற கலெக்டர் போய் சந்திச்சு குறிப்பிட்ட நாளுக்குள்ள முடிக்கணும், நம்ம சீக்கிரம் திறப்பு விழா வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி பார்வையிடுற போட்டோஸ் பத்திரிகையில வந்திருக்கு. 2வது, இப்போ அந்த கட்டடம் முடிவடைஞ்சிருச்சு. சின்ன சின்ன அழகுபடுத்துற வேலையை மட்டும் பார்த்து திறப்பு விழா வைக்கணும். இந்த விஷயம் நமக்கு தெரியுது. ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கனவுல இருக்கிற ஒரு ஆளுக்கு தெரியணுமா வேணாமா? இப்படியா வந்து அசிங்கப்பட்டு வாங்கப்பட்டு போவாரு? இதாவது பரவாயில்லைங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பற்றி பேசுகிற போதும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை குறித்து பேசும்போது அவ்வளவு அபாண்டமா ஒரு பழியை போடுறாரு. என்னன்னா, இவங்க பாஜகவோடு உள்கூட்டு உள்ளடியா கூட்டு வச்சிருக்காங்க, தலைமறைவா உள்ள கூட்டு வச்சிருக்காங்க சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு, பாஜக என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு? நீட்டை ஒழிச்சிட்டீங்களா? நீட்டை வேண்டான்னு சொல்லிட்டீங்களா? கல்விக்கு வந்து கல்வி உரிமை தொகையை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இது மூளை இருக்கா இல்லையான்னு தானே கேட்பாங்க. நீ என்ன சொல்ற? பாஜக தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல, நீட்டுக்கு போராடுறோம், அதை ஒழிக்கல, தமிழ்நாட்டினுடைய கல்விக்கு பணம் ஒதுக்கல, அப்புறம் எப்படி கூட்டாளியா இருப்பான்? கூட்டாளியா இருக்கிற பணம் கொடுத்துருவான்ல. கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுல நம்ம எப்படியாவது கால் பதிக்கணும்னு கூட்டாளியா இல்லாதனாலதானே நேத்து கூட போய் நீதிமன்றத்துல போய் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க 10 கோடி 10,000 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நாங்க மாட்டோம், வாங்க மாட்டோம், நாங்க இருமொழி கொள்கை, புதிய இருமொழி கொள்கை எங்களுக்கு வேணும், புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டோம் நேத்து நேரம் சொல்றாங்க. அப்ப விஜயோடைய நோக்கம் என்ன? வேண்டும் என்ற போலியான ஒரு செய்தியை இந்த மாஸ் கிட்ட சொல்றது. அதுதான் அவருடைய. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இது நேர்மையான அரசு இல்லையே. நான் இன்னொன்னு கேக்குறேன், பாஜக கிட்ட பல்ல காட்டினது யாரு? விஜயா நாங்களா? நீங்க தான் மிஸ்டர் விஜய் பல்ல காட்டியிருக்கீங்க. 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டான்ல, நீங்க என்ன பண்ணீங்க?
அத இன்னைக்கு பேசி இருக்கணும்ல, ஏன் பேசல? ஏன்னா நீங்க திருடன்னு தெரிஞ்சு போயிரும்னா, இல்ல உண்மை தெரிஞ்சு போயிரும்னா, இல்ல அவன் மேல பயமா? நமக்கு கூட கவலை இருக்குங்க. நீங்க எல்லா அரசியல் தலைவர்களையும் அமலாக்கத்துறையை வச்சு நீங்க முடக்குறீங்கன்னு நமக்கு தெரியும். பாஜக முடக்குவான்னு தெரியும். விஜயா இருந்தாலும் முடக்குவான்னு தெரியும். நம்ம விஜய்க்கு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிதான் நிப்போம். அதுல நமக்கு மாற்று கருத்தே இல்ல. ஆனா விஜய் துணிச்சலானவர் தானுங்க. நெஞ்ச நிமித்தி நிப்பார்லங்க. முதலமைச்சரை வந்து பாப்பார்லங்க. கோட்டையை பார்த்து நான் வருவேனார் இல்லங்க. அந்த முதுகெலும்பெல்லாம் இங்க இல்லையான்னு கேக்குறேன். உன 1,50 கோடி ரூபாய் ஒருத்தன் வந்து உன் மேல போலியா ஒரு கேஸ் போட்டான்ல, அது உண்மையா பொய்யா? மக்கள் மன்றத்துல பேசு. என்ன தைரியம் இருக்கு பாஜகவுக்கு? என் மேல நீ 1,50 கோடி ரூபாய் போடுற, பாத்துக்கலாம் டே வா அப்படின்னு பேசு. நான் கூட நிக்கிறோம். அது பேச முடியல. அப்ப உங்களுக்கு முதுகெலும்பு இல்ல. நான் இன்னொரு கேள்வியும் விஜய் அண்ணாவை பார்த்து கேட்கிறேன். விஜய் அண்ணாவை பார்த்து இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி வைக்கிறேன். நீங்க தான் இவ்வளவு பெரிய மாசு வச்சிருக்கீங்களே, அடுத்து பாத்துக்கலாம், சத்தியமா பாத்துக்கலாம் அப்படின்னு கையடிச்சு சத்தியம் பண்றீங்களே, உங்க மாசெல்லாம் கூட்டுவாங்க. கூட்டிட்டு வந்து நீட்டுக்கு எதிரா தீர்மானத்தை நிறைவேற்றி, இத நீங்க நிறைவேற்றி கொடுக்கலன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வேட்டியோட தெருவுல நடக்க முடியாதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. நீங்க தான் பெரிய ஆளாச்சு, சதைச்சிருவீங்கல்ல, செய்யுங்க. செஞ்சிருவீங்களா நான் கேக்குறேன். அப்போ தமிழ்நாட்டு கல்வி நிதி கிடைக்கலன்னா வேடிக்கை பார்ப்பாரு. தமிழ்நாட்டின் உரிமை பறிக்கும் போது வேடிக்கை பார்ப்பாரு. இங்க ஆணவ படுகொலைகள் நடக்கும் போது ஒரு அறிக்கை விடுறதுக்கு முதுகெலும்பு இருக்காது. ஆனா சாதி வெறி பிடித்தவர்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இவர் ஒரு ஜல்ஜா பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு நம்ம தான் கிடைச்சுமா? ரொம்ப தெளிவா இருக்காருங்க. விஜய் உளறல் தமிழ்நாட்டுக்குள்ள நிக்காது. விஜயனுடைய பொய்யும் புரட்டும் அம்பலப்படுத்தப்படும். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அரசியலுக்கு முன்னாடியே அவுட் ஆகிடக்கூடாது அண்ணன்றத நமக்கு கவலை. இல்ல அவங்க வந்து சனிக்கிழமை வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் நம்ம பேசும் பொருளா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வருது. இத விமர்சனம் பண்ணி நிறைய வீடியோஸ் வருது. அதெல்லாம் சின்சியரா ஒரு டீமா வச்சு பாக்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னெல்லாம் குற்றம் குறைகள் சொல்றாங்களோ அதெல்லாம் அடுத்த இதுல வந்து கரெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. இப்ப போன வாரம் ஃபுல்லா என்ன சொன்னாங்கன்னா, திமுகவை எதிர்த்தாரு. ஆனா பாஜகவை எதிர்த்து கடுமையான விமர்சனங்கள் வைக்கல. அதிமுகவை எதிர்த்து பேசல அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த குறைய தீர்க்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு அதிமுகவை வந்து தீவிரமாக எதிர்த்து இன்னைக்கு வந்து பேசுறாரு. அப்ப கூட என்ன சொல்றாருன்னா, பாருங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜகவுடன் வெளிப்படையாக கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இதனால வந்து அதிமுக தொண்டர்கள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அதிமுகவை எதிர்க்கக்கூடிய இந்த பாணியை எப்படி பாக்குறீங்க? போன வாரம் ஃபுல்லா அதிமுகவை சேர்ந்தவர்கள் இவரோட பேச்சுக்கு ரியாக்ட் பண்ணதுனால வந்த ஒரு எதிர்வினையா பார்க்கணுமா? இல்ல அதிமுக தொண்டர்களை டார்கெட் பண்ணி அந்த வாக்குகளை பெறணும்னு விஜய் முயற்சி பண்றாரு. ஏங்க இவர் தொடர்ந்து 2 விஷயத்த நம்ம பேசணும். ஒண்ணு, எல்லா பலவீனப்பட்ட கட்சிகளினுடைய ஓட்டை எடுக்க முயற்சி பண்றாரு. 2வது, யார் சொன்னாலும் அண்ணன் கேட்டுக்கிறாரு. அந்த கேட்கிற தன்மையை நான் பாராட்டுறேன். அதை திருத்திக்கிற ட்ரை பண்றாரு. முதல்ல வந்து யாரோடைய ஓட்டெல்லாம் கேட்கிறாரு? மதுரையில மாநாடு நடத்தும் போது இவங்க விஜயகாந்த் அண்ணனை வந்து அவ்வளவு பயங்கரமா பாராட்டி, அவரை புகழ்ந்து தள்ளி, அவரை பயங்கரமா பிரைஸ் பண்ண பிறகு அந்த ஓட்டெல்லாம் நமக்கு கிடைக்கும்ன்றாங்க. புரியுதுங்களா? இன்னொரு பக்கம் அண்ணாவின் மூலமாக, அண்ணா எம்ஜிஆரை கையில் எடுத்து அவங்க போட்டோவை 2 பக்கம் வச்சுக்கிற மூலமா பலவீனப்பட்டு இருக்கிற அதிமுகவுடைய ஓட்டு வந்துரும் நினைக்கிறாங்க. இதுதான் அவருடைய பிளானே. இப்படி பலவீனப்பட்டு இருக்கிற எல்லா பகுதியினுடைய ஓட்டையும் ஒருங்கிணைப்பது, அதன் மூலமா ஒரு சாலிடா ஒரு ஓட்டு கிடைக்கும் நம்புறாரு. 1. 2வது, நம்ம ஊடகங்கள்ல அவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளை கேட்கிறாரு, திருத்திக்கிற முயற்சி பண்றாரு. நான் அதுல பாராட்டிதான் அவன் அண்ணனை. ஏன்னா முதல்ல ஒருத்தன் குரங்கு மாதிரி மரத்துல இருந்து டம்முன்னு அவர் மேலேயே குச்சான். கொஞ்சம் தள்ளி குதிச்சா வந்து செத்து போயிருப்பான், இதுல மாட்டிருப்பான். என்னடா அப்படி பண்றாங்கன்னு நம்ம கேட்டோம். உடனே மறுநாள் அறிக்கை வெளியிட்டாரு. யாரும் குரங்க போல குதிக்க கூடாது, யாரும் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு அறிக்கை விட்டாரு. சரினோ. அடுத்து வந்தாரு. அடுத்து வந்து கரண்ட் கம்பல ஏறினாங்க. அப்பயும் நம்ம சொன்னோம். அதுக்கு ஒரு அறிக்கை விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட்டை காலி பண்ணாங்க. அதுக்கு ஒரு அறிக்கை விட்டாரு. அதை கவனிக்கிறாருங்க. அவருக்கு நல்லா கவனிக்கிறாரு. அதை மாத்திக்கணும்னு சொல்றாரு. நான் மாத்திக்கிற தயாரா இருக்கேன்னு காட்டிக்கிறாரு. என்ன பண்றது? ரசிக பெருமக்களை வச்சுட்டு இவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. இவர் ரசிகர் மன்றங்களை வச்சிருக்கிற வரைக்கும் ஒரு மாற்றமும் வராது. இவர் இதே மாதிரி அவமானப்படுவாரு, அசிங்கப்படுவாரு. இவர் ஒரு அறிக்கை வெளியிட்டுட்டே இருப்பாரு. அவங்க அதை கண்டுக்காம வேலையை பார்த்துட்டே இருப்பான். எந்த தலைவனுடைய மூஞ்சிலேயாவது துண்ட சுருட்டி எரிஞ்சு நீங்க பாத்திருக்கீங்களா? மஃப்ளர் மாதிரி துண்ட போட்டு தர்றான். அதை சுருட்டி நம்ம என்னைக்காவது எரிஞ்சிருக்கோமா? வீசிக்காரங்க அண்ணன் திருமா மேல எரிவாரா? திருமா அண்ணா கூட இன்னைக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு.
ஒரு காலத்திலையும் இது மாதிரியான ஆட்கள்லாம் என் கட்சியில இருக்க மாட்டாங்க. விஜயை கொண்டாடுகிற ஆள் என் கட்சியில இருக்க மாட்டாங்கன்னு இருக்காரு. உண்மைதான். நமக்கெல்லாம் அரசியல் தெரியும். நம்ம அப்படிதான் ஈர்ப்பட வச்சுக்கோங்களேன். துண்டு சுருட்டி யாராவது சிஎம் ஸ்டாலின் அவர்கள் மேல எறிவாங்களா? ஏதாவது கம்யூனிஸ்ட் லீடர்கள் மேல துண்டு போட மாட்டாங்க. அது மரியாதை இல்ல. அது அந்த தலைவரை அவமானப்படுத்துவது. முதல்ல தலைமை சொல்றதை கேட்கலனாலே நீ தகுதி இல்லாதவன்னு அர்த்தம். அந்த கட்சிக்கே தகுதி இல்லாதன்னு அர்த்தம். ஒரு தலைவர் அந்த இளைஞர்களை அடக்கி உட்கார வைக்க முடியலன்னா அவர் தலைவரா இருக்க தகுதி இல்லைன்னு அர்த்தம். இந்த ரெண்டுமே இங்க செட் ஆகி வருது. இவரு தலைவரா இருக்க பாவம், இவங்க தொண்டனா இருக்கிறதுக்கு பாவம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அரசியல்ல கனவு கண்டுட்டு இருக்காங்க. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. எல்லாத்தையும் கேட்கிறாரு, கேட்டுக்கங்க, திருத்துங்க, களத்துக்கு போங்க. களம்ன்றது டாட்டா காட்டுறது இல்ல, அல்லது வேல் வீர வேல் வெற்றி வேல்னு வாங்குறது இல்ல. அப்புறம் ஏதோ உருண்டையா கொடுத்தாங்களா தானே கதாயுதமா? அந்த காலத்து ஹிஸ்டாரிக்கல் படத்துல பாத்துருக்கோம். கதாயுதமா இந்த உருண்டையா ஒண்ணு, அதோட செங்கோல் மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்க. இந்த டிசைனா படம் காட்டுறது இல்ல அரசியல. களம் கட்டுறதுன்னா என்னன்னு எங்க கிட்ட கேட்டுக்கங்க. 19 வயசுல கொடிய பிடிச்சி ரோட்ல நின்னு மாணவர் சங்கத்துல நாங்க அடிச்சு ஆண்ட ஒரு கூட்டம். இன்னைக்கும் நாங்க அடிச்சு ஆடுவோம். சோ அரசியலை கத்துக்கிட்டு நீங்க தெளிவடைங்க. அரசியலுக்கு வர்றது நம்ம இன்ன வரைக்கும் சொல்றோம் தோழர். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். மீடியா கொண்டு ஓவரா தானே பில்டப் பண்றாங்க தோழர். தோழர் காலையில இருந்து லைவ், அதுவும் நீங்க ரொம்ப குறிப்பாக இந்த சங்கி ஊடகங்கள், புதிய தலைமுறை, பாலிமர் போன்ற சங்கி ஊடகங்கள், வெளிப்படையாக சங்கி ஊடகங்கள்னு தெரிஞ்ச ஊடகங்கள் தான் இவரை இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? திமுகவும் பாஜகவும் ரகசிய கூட்டணியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவரை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஊடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா சங்கி ஆதரவு ஊடகங்களா இருக்கு. இத நாம எப்படி பாக்குறது? தோழர் ரொம்ப சிம்பிள். ஊடகங்கள் எவ்வளவு ஜால்ரா தோழர். நீங்க புதிய தலைமுறையில ஒரு போடுறாங்கங்க லைவ் தோழர். அவர் வரவே இல்ல, பேசவே ஆரம்பிக்கல, எல்லா சோழியும் விட்டாங்க. இன்னைக்கு பூரா நம்ம அண்ணன் தான் அப்படின்னு அவர் வரப்போறாரு, பல்லு விளக்கிட்டாரு, மூஞ்சி கழுவிட்டாரு, கிளம்பிட்டாரு, பேண்ட மாட்டிட்டாரு, வந்துட்டாரு. இப்படியே போயிட்டு இருக்கு. நீங்க அப்படியே வந்து பார்த்தோன்னே இவர் பேசுனத அவரே 15 நிமிஷம் ஒரு தடவை தான் பேசினாரு. இவர் 2 மணி நேரம் அதை போட்டிருக்காங்க தோழர். மாத்தி மாத்தி முதல்ல முழு ஸ்பீச் 2 தடவை, அதுக்கப்புறம் முக்கியமா திமுகவை திட்டுறத 2 தடவை, இப்படி மாத்தி மாத்தி போறாங்க. இதே மாதிரி எல்லா சேனல், நியூஸ் 7 வரைக்கும், தந்தி டிவி, நியூஸ் 7, இங்க புதிய தலைமுறை, பாலிமர், எல்லா சேனலுமே வந்து பணக்காரங்க முதலாளிகளுடைய சேனலு. எல்லாருமே பெருமுதலாளிகளா மோடிக்கு கை கட்டி நிக்கிற சேனலு. அப்புறம் அப்படிதான் இருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். திட்டமிட்டு ஊதி பெருசாக்குகிறார்கள், திட்டமிட்டு ஒரு கருத்தை உருவாக்குகிறார்கள். அடுத்து விஜய் தான் அப்படின்ற ஒரு பிரபகண்டாவை திட்டமிட்டு கருத்தியெல்லாம் உருவாக்குறாங்க. இது தமிழ்நாட்டினுடைய இறையாண்மைக்கும் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்புக்குமே அச்சுறுத்தல். நீங்க விஜய்க்கு ஆனாவனா தெரியாம அந்த ஆளு வந்து உட்காந்துட்டு என்னங்க பண்ணுவான் நினைக்கவே பயமா இருக்குங்க. மாநில சுயாட்சியில நம்ம கையில வச்சு பிடிச்சு உட்கார்ந்து இருக்கோம்னா சாதாரணம் இல்ல. நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கே போராடி வந்திருக்கோம். எதுவுமே தெரியாத ஒருத்தங்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட கையில பொம்மையை கொடுத்துட்டு உட்கார மாதிரி ஆட்சியை கொடுக்க முடியாது. இந்த தமிழ்நாடு அவ்வளவு பிரச்சனையில இருக்கு, அவ்வளவு எதிரிகளை சம்பாதிச்சிருக்கோம். இந்த எதிரிகளை எதிர்த்து களத்துல நின்று நம்ம அடிச்சு ஆண்டு கையில வச்சிட்டு இருக்கோம் அரசியல. எதுவுமே தெரியாம ஒரு கும்பல் பேசிட்டு இருக்குன்னா இந்த ஊடகங்கள் இதற்கான வரலாற்று ரீதியான அயோக்கியத்தனத்திற்கு இவங்க வந்து பதில் சொல்லியே ஆகணும். அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காக மொத்தமா உருட்டி விட்டீங்கன்னா அது நியாயம் இல்லைங்க. திமுக வந்து இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லைன்னா அமைச்சர்கள் வரைக்கும் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேடைக்கு மேடை விஜய் வந்து இனிமேல் திமுக வர்சஸ் தாவேகா தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒரு படி மேல போய் தாவேகா இல்லாம வேற எந்த ஆட்சி அமைஞ்சாலும் அது பாஜக ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து பேசுறாரு. முதல் முறையாக நீங்க பாத்தீங்கன்னா கடந்த வாரமும் இந்த வாரமும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரியாக்ட் பண்ணிருக்காரு. அதுவும் அவருடைய பாணியிலேயே ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா சாட்டர்டே ஆச்சுன்னா தன்னுடைய செல்ல நாய்க்குட்டியோட அவர் விளையாடக்கூடிய ஒரு போட்டோவை போட்டு ரவுடி டைம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் போடுறாரு. அதை தாண்டி வேற எதுவும் போடுறது இல்ல. இன்னொரு மேடையில நேத்து வெளிப்படையா பேசியிருக்கிறாரு. சனிக்கிழமை அது அரசியல்வாதி இல்லைங்கன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்யறேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு என்ன கிழமைன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு வெளிப்படையாக அவர் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. திமுக வந்து ரியாக்ட் பண்ணுது, திமுக எங்களுக்கு பயந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. உண்மையிலேயே திமுக பயந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல விஜயை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அப்ப இத வச்சு விஜய டோட்டலா எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு இந்த 16 வாரங்கள் இவரோட இந்த டூர் முடியறதுக்குள்ள விஜய் வந்து ஒரு செல்லா காசு அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தீவிரமா இறங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தோழர் நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா, இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்பாங்க. ஆனா அரசியல் என்பது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நேர்மையா பதில் சொல்லணும்.
விஜய் போன்ற எதுவுமே தெரியாத எழுதி கொடுத்த பேப்பர்ல இருக்கிறத ஒப்பிச்சுட்டு அதை ஒரு மாஸ் கேட்டுட்டு போகுது அப்படின்னா அதை அவ்வளவு ஈஸியா விட முடியாது. அப்ப அதுக்கு பதில் சொல்றதோட தப்பு கிடையாது. பதில் சொல்றதுனாலே விஜய் வந்து முக்கியமான இடத்துல இருக்காருன்ற பொருளும் கிடையாது. நீங்க நேத்து நேரம் வந்தவர் தான். ஆனா உங்களையும் மதிச்சு நான் பதில் சொல்ற அரசியல் அறிவும் நாகரிகமும் எனக்கு இருக்கு. நான் உங்களை அவமானப்படுத்தல. ஏ விஜய் அங்கிள் அப்படிலாம் சொல்லல. மிஸ்டர் விஜய் அப்படின்னு கூட பேரை கூட சொல்லாம உங்களுக்கு மறைமுகமா ஒரு அறிவுறுத்தலை இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு நாகரிக அரசியல். அது பயந்துகிட்டு பண்றது இல்ல. திமுக ஏங்க பயப்படணும்? திமுக பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு ஸ்ட்ராங்கான வெளிப்படையான தொடர்ந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு கூட்டணி இருக்கு. நீங்க எவ்வளவு ஓட்ட பிரிச்சாலும் அடுத்த ஆட்சிக்கு வரப்போற திமுக தான். ஒட்டுமொத்த பத்திரிகைகளும் அதான் எழுதிட்டு இருக்காங்க. நீங்க கூட்டத்தை காட்ட முடியும். ஆனா கடைசி நேரத்துல தேர்தல்ல நாங்க பண்ற பிரச்சாரத்துல நீங்க சல்லி சல்லியா உங்க உருவம் உடஞ்சு நொறுங்கி காணாம போயிருவீங்க. கிராமமா நான் போவேன். கிராமத்துல பெண்கள்ட்டையும் ஆண்கள்ட்டையும் குழந்தைங்கள்ட்டையும் இளைஞர்ட்டையும் பேசுவேன். நான் பேசுறதுக்கு 10 பேர் பதில் சொல்லுங்கடான்னுவேன். நீங்க காணாம போயிருவீங்க. இது மாதிரி 1,00,000 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அடிச்சு உங்களை காலி பண்ணி முடிச்சுட்டு போயிருவாங்க. பொறுப்போட எதிர்கட்சிகள் பதில் சொல்றாங்கன்னா நீங்க நான் 2வது கூட சொல்லிட்டு போங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல புதுசா என்ன நம்ம அண்ணாமலை வந்து அவரும் அதான் நாங்க எங்களுக்கு திமுகவுக்கு தான் எங்களுக்கு திமுகவுக்கு தான் சொல்லாதவன் பாவம் செஞ்சது இல்லைங்க. அது என்னவோ பாவம் திமுகவை சுத்து போட்டுறாங்க. ஆனா சுத்து போட்டு அடிக்கிறனாலேயே திமுக வலுவாவும் இருக்கு. தன்னை தகவமைத்துக்கிற அறிவு சார்ந்த புரிதலோடும் காய்களை நகர்த்தி வருதுன்னு வைக்கேன். நேத்து நேரம் வந்துட்டு இன்னைக்கு நேரம் சினிமாவில் நடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு பேச தெரிஞ்ச உங்களுக்கே பட்டுனா வெள்ளக்காரன் காலம் தொட்டு ஒரு காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருந்த தமிழ்நாட்டுக்குள்ள அடிச்சு தூக்கிட்டு இளைஞர்களை அப்படி தூக்கி கையில வச்சு அரசியல் படுத்தி 67 ஆட்சிக்கு வந்து அவ்வளவு தடவை ஆட்சியை கலைச்ச பிறகும் தெம்பா நின்ன அடிச்சு ஒரு மாற்றத்தை செஞ்ச அரசியல்வாதி யாருடான்னு தமிழ்நாட்டினுடைய வரலாறு எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா கலைஞர் பேர் கட்டாயம் இருக்கும். இன்னைக்கு ஸ்டாலின் பேர் கட்டாயம் இருக்கும். ஸ்டாலின் அவர்களோட முரண்படுற இடம் எனக்கு இருக்குங்க. நான் மாற்றுறதெல்லாம் வைக்க மாட்டேன். எனக்கு இருக்கு. இன்னும் அவர் ஸ்பீடா செய்யணும், இன்னும் அதை செய்யணும் அப்படி நான் கேட்க போறேன். நான் கேட்கிற இடம் இருக்கு. ஆனால் கல்வியிலும் இளைஞர்களுக்கு அவர் செஞ்ச விஷயத்த தமிழ்நாட்டினுடைய வரலாறு மறக்கவே மறக்காது. நான் அதை பாக்குறேன். அதாவது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. கதறிட்டு போ, கத்திட்டு போ, எலெக்ஷன்ல பாத்துக்கலாம், ஒண்டி கொண்டியா நிப்பவா அப்படி கத்துனவே திமுகவை வேரோட அழிச்சிருவேன் புடுங்கிருவேன் அப்படின்னு சொன்னவங்க பூரா அட்ரஸ் இல்லாம போயிட்டானுங்க. அந்த லிஸ்ட்ல நீங்க சேரக்கூடாதுன்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு வாரத்துல நானும் ரசிகா இருந்தவதான். அதனால அந்த கவலையில ஒரு அவர் வந்து தன்னை ஒரு எம்ஜிஆரா கற்பனை பண்ணிக்கிறாரு. எதிர்க்க நிக்கக்கூடியவரை வந்து கலைஞர் மாதிரி நினைக்கிறாரு. ஆனா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாவம் அந்த மனுஷனுக்கு தெரியல. இவர் 3 நிமிஷம் பேசுறதுக்கே இவ்வளவு உளர்றாரு. இவர் நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு மக்களுக்காக என்ன பேச போறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே கவலையா இருக்கு. இதெல்லாம் பேசணும் அப்படின்னா நீங்க சட்டமன்ற வரையெல்லாம் போகாதீங்க. அது கூட சமாளிச்சிடலாம். நீங்க ஒரு பிரஸ் மீட் பண்ணுங்க. எத்தனை பிரஸ் மீட் இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் வெளிப்படையா கேட்டுட்டாரு தோழர். என்ன பிரஸ் சந்திக்க மாட்டேங்கிறீங்க? பிரஸ் கேள்வி கேட்டா உங்களுக்கு அதை எதிர்கொள்ள பயமா அப்படின்னு கேட்டுட்டாரு. ஆடலிய முகத்துல கிடுகிடுன்னு வண்டியில ஏறி போயிட்டாரு. அந்த கேள்விக்கு கூட அவரால பதில் சொல்ல முடியல தோழர். போன முறையே ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் சார் 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 அப்படின்னு பின்னாடியே ஓடுறாரு. பட்டுன்னு கதவு அடைச்சிட்டாருங்க. அந்த வேன்ல அந்த பிரச்சார வேன்ல அந்த கதவு அடைச்சிட்டு ஓடுறாருங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளரை சந்தித்தால் அவன் கேட்கிற கேள்விக்கு அரசியலா பதில் சொல்லணும். நீங்க ஓடுறதுக்கு பின்னாடி இருக்கிறாருதான். ஏன்னா உங்களுக்கு தெரியாது. தெரியாது ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியாது. சந்திச்சா கேட்கிற அரசியல் கேள்விகளுக்கு நம்மளால எந்த பதிலையும் சொல்ல முடியாது என்கிற அச்சத்துல பத்திரிகையாளரே சந்திக்க முடியல. இவரு பார்லிமெண்ட் போறாரு, சட்டமன்றத்துக்கு போறான்றதெல்லாம் அடுத்த கதை. அதெல்லாம் பார்ப்போம், நடக்கிற அன்னைக்கு பார்ப்போம். அத்தை சித்தப்பா வாங்குற அன்னைக்கு அதெல்லாம் பாத்துக்கலாம். இன்னைக்கு இதை பார்க்க சொல்லுங்க, பத்திரிகையை பார்க்க சொல்லுங்க. அதனால பாவம் அண்ணன் அவரு பாவம் நல்லா இருக்கட்டும், நல்ல மனுஷன் நல்லா இருக்கட்டும். இந்த அரசியல்னு வந்து இவங்களெல்லாம் நம்பி உள்ள இறங்கி பாவம் முதுகெலும்பு உடைச்சுதான் அனுப்புவாங்க போல இருக்கு. அதுவும் இந்த லாட்டரி கும்பலு, அப்புறம் இந்த பாஜகவுல RSSல இருந்த கும்பலு, நிர்மல்குமார் அவன் RSSல இருந்த கும்பலு, அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாம பாக்க போட்டு தெரியுதா அண்ணன் அவர் பாரு புசி ஆனந்த், இவங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் ஆனும் கனவு கண்டீங்கன்னா இல்ல எங்களை பார்த்தா இட்ட வயது தெரியுதா எழுதி ஒட்டியிருக்கான்னு தான் நான் கேள்வி கேட்கிறேன். ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு, எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ்னு. ஓட்டச்சட்டிகள் தான் ஓவரா சவுண்ட் விடும். விஜய் ஒரு ஓட்டச்சட்டி அப்படிங்கறத ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் நிரூபித்துக் கொண்டு வருகிறார். நம்ம ஊர்லயே பழமொழி இருக்கு தோழர்.
குறைகுடம் தழும்பும். கம்மியா தண்ணி இருந்துச்சுன்னா அது ஆடி ஆடி வெளியே விழுகும். நிறைகுடம் தழும்பாது. நிறைவா இருக்கிறவன் அமைதியா பொறுமையா நிதானமா பேசுவான். இன்னைக்கு கரூர்ல நாமக்கல்ல வரைக்கும் பேசுனதுக்கு அப்புறம் இந்த காணொலியை நம்ம ரெக்கார்ட் பண்றோம். கரூர்ல என்ன உளறி இருக்காரு அப்படிங்கிறது இனிமேல் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். கரூர்ல செந்தில் பாலாஜியை எதிர்கொள்ளணும், டாஸ்மாக் பத்தி பேசணும்னு நினைச்சோ என்னமோ, அண்ணா ஒரு ஃபுல் டாஸ்மாக் ஏத்திக்கிட்டே வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. பாப்போம் கரூர்ல என்ன உளறாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆக மொத்தம் சனிக்கிழமை வெளியில வந்து தனக்கு வந்து அரசியல் புரிதலும் இல்ல, அரசியல் வரலாறும் தெரியல, அரசியல்ல குறைந்தபட்ச அனுபவம் இல்லை அப்படிங்கிறத மேடைக்கு மேடை விஜய் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இது யாருக்கு புரியுதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும். ஏன்னா உங்க எதிர்காலம் அதை நம்பி இருக்கு. தயவு செஞ்சு இது போன்ற அரசியல் அறிவிலிகளை நம்பி உங்க எதிர்காலத்தை வந்து அடமானம் வச்சிடாதீங்க. அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் இந்த காணொளி மூலமா மக்களுக்கு நாம வைக்க விரும்புறோம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி தோழர்.